ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு நமக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து கடந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தி இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நாம் இந்த ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்வதற்கான ஆற்றல் வேண்டி நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 8 முதல் 10 முடிய. மீண்டும் 7ஆம் அதிகாரம் 54 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31. பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். 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 எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் ஏறும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன். அக்களிப்பேன், என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர்.
உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 17 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரம் 15 வசனம் குறிப்பிடுகிறது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாக ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை சீடர்கள் பாரெங்கும் சென்று அறிவித்தார்கள். இந்த இயேசுவை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்ற வகையில் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கையிட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கையிடுவது எளிதான காரியம் அல்ல.
இயேசுவை பற்றி அறிக்கையிடுகிற போது எத்தனையோ இடர்பாடுகளையும் இன்னல்களையும் நாம் சந்திக்க நேரலாம். சந்திக்கின்ற போதெல்லாம் துணிவோடு கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதற்கான ஆற்றலை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை அறிவிப்பதனால் நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டாலும், பல துன்பங்களை அனுபவித்தாலும், உயர் அதிகாரிகளுக்கு மத்தியில் நீங்கள் குற்றவாளிகள் போல நிறுத்தப்பட்டாலும் எதை கண்டும் அஞ்ச வேண்டியது இல்லை. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் கடவுளின் ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைய இறை வார்த்தைகள், ஆண்டவரின் வார்த்தையை துணிவோடு அறிக்கையிடுங்கள், உங்களுக்கு துணிவை தந்து உங்களை வழி நடத்துபவராக இந்த கடவுள் இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டு அந்த வாழ்வோடு இந்த சமூகத்திற்கு நாம் இந்த இயேசுவை அறிவிக்கின்ற போது பலவிதமான புறக்கணிப்புகளை நாம் சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறவுகள் நம்மை தள்ளி வைத்து பார்க்கலாம். இந்த மனிதன் நீதி நேர்மை என்று சொல்லி பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்மை குறித்து எள்ளி நகையாடலாம். ஆனால் எது எப்படியாயினும் நாம் கடவுளை பற்றி அறிக்கையிட வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். வாழ்வாக்குகின்ற வார்த்தைகளை அறிவித்து நமது சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதற்கு சான்று பகருகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய நாளில் தாய் திரு அவையாக இணைந்து ஸ்தேவானை நாம் நினைவு கூறுகிறோம். முதல் மறைசாட்சியாளர் யார் இந்த ஸ்தேவான்? இவர் கலிலேய பகுதியில் பிறந்தவர், கமாலியரிடத்தில் சென்று கல்வி கற்றவர். ஆனால் உண்மையான இறைவன் இயேசு என்பதை உணர்ந்தவராக இந்த இயேசுவை பற்றி அறிவிப்பதே தன் வாழ்வின் இலக்கு என உணர்ந்து அதை தன் வாழ்வில் செயல் வடிவம் கொடுத்த ஒரு மனிதன்தான் இந்த ஸ்தேவான். அன்றைய காலகட்டத்தில் இயேசுவின் பெயரால் பலரும் ஒன்றிணைந்து இருப்பதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தில் கிரேக்க பெண்கள் மீது அதிகமான கவனம் செலுத்தப்படவில்லை. அதிலும் கணவனை இழந்த நிலையில் இருந்த பெண்களுக்கு மதிப்பும் மாண்பும் தரப்படவில்லை என்ற சிக்கலானது எழுந்தபோது திருத்தூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி கடவுளின் துணையோடு இறை வேண்டல் செய்து தூய ஆவியாரின் அபிஷேகம் பெற்றவர்களாக சில திருத்தொண்டர்களை நியமித்தார்கள். இவர்களின் மிக முக்கியமான பணி பந்தியில் பரிமாறுவது, இந்த உணவு பிரச்சனைகளை சரி செய்வது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தொண்டர்களுள் ஒருவர்தான் இந்த ஸ்தேவான் என்பவர். இவர் வெறுமன உணவு பரிமாறுவதோடு தன் வாழ்வு முடிந்து விட்டது என்று எண்ணவில்லை. கடவுளின் ஆவியாரின் அபிஷேகத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி எடுத்துரைப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இயேசுவை பற்றிய நற்செய்தியை நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இவர் ஆற்றிய உரையை கண்டு அங்கிருந்த ஒவ்வொருவருமே அஞ்சி நடுங்கினார்கள். காரணம், கடவுள் எப்போதும் உறைந்திருப்பது ஆலயத்தில் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த யூத சமூகத்தில் கடவுள் உறைந்திருப்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அவர் உறைந்திருக்கிறார். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு குடிலில் மட்டும் பிறந்திருப்பவர் அல்ல, மாறாக நம் உள்ளங்களில் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஆலயத்தையும் கடந்த நிலையில் எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். இந்த ஸ்தேவான் அறிவித்த செய்திகளை கேட்டு அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினார்கள். பல நேரங்களில் அவர்கள் எல்லாம் என்ன இந்த மனிதன் இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறான், இவனது வார்த்தைகளை கேட்டு இந்த மக்கள் எல்லாம் அவன் பின்னே சென்று விடுவார்களோ, அவன் அறிவிக்கின்ற இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற ஐய உணர்வு மேலோங்க மேலோங்க அங்கு இருப்பவர்களிடமெல்லாம் மோசேயின் கட்டளைகளை மீறி இவன் இறைவாக்கு உரைக்கிறான் என்று சொல்லி அவர் மீது பழி சுமத்த துவங்குகிறார்கள். இந்த ஸ்தேவான் இத்தகைய பழிச்சொற்களை அவர்கள் சுமத்தினாலும் தான் அறிவித்த நற்செய்தியில் உறுதியோடு இருந்தார். இந்த ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதால் எத்தனையோ துன்பங்களை நீங்கள் அறிவிக்கின்ற நபர்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் கடவுள் எங்களுக்கு துணிவை தருவார்.
அனைத்திலும் எங்களை நிலைத்து நிற்க வைப்பார். இந்த மண்ணிலிருந்து எங்களை நீங்கள் மறைத்து விடலாம் என எண்ணினாலும் கூட அந்த கடவுள் எங்களை வாழ வைப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செய்தியை அறிவிக்கின்ற நபர்களை நீங்கள் எவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள், ஆனால் கடவுள் எவ்வாறு அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக துன்பத்திற்கு மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அறிவிக்கக்கூடிய நபராக இருந்தார். அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று அறிக்கையிடத் தொடங்கினார். இந்த சேவானுடைய பேச்சை கேட்டு அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மற்றவர்களை ஏவிவிட்டு இவர் மீது குற்றம் சுமத்தி கல்களால் எரிந்து அவரை இழுத்துச் சென்று நகருக்கு வெளியே தள்ளி கல்களை எரிந்து அவரை கொன்றார்கள். கல்கள் எரியப்பட்ட நேரத்திலும் கூட முழங்கால் படியிட்டு அண்ணாந்து பார்த்து ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுவதை கண்டார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை தன் வாழ்வாக மாற்றிக்கொண்டு சொல்லி தன் உயிரை தியாகம் செய்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தால் இத்தகைய இன்னல்களும் இடையூறுகளும் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்த நிலையிலும் ஸ்தேவான் அறிவித்தார். காரணம், அவர் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை ஆழமாக உள்வாங்கினார். அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதுதான் தன் வாழ்வின் இலக்கு என்பதை அறிந்திருந்தார். இந்த ஸ்தேவானை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த ஸ்தேவானை போல ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை ஆழமாக அறிந்து கொள்ளவும், அறிந்திருக்கின்ற வார்த்தைகளின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாவிதமான இடர்களுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலும் இந்த இயேசுவை பற்றி எடுத்துரைக்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் இறை வார்த்தைகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உணர்த்துகின்ற இந்த வாழ்வுக்கான பாடங்களை எல்லாம் கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல் இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக, பிறக்கவிருக்கின்ற புதிய வருடத்தில் நம் வாழ்வு நெறிபட வேண்டும் என்பதை இதயத்தில் சுமந்தவர்களாக, பிறந்த இயேசு பாலன் நமக்கு எல்லா விதமான வலிமையும் தருவார், எல்லா விதமான துன்பத்திற்கு மத்தியிலும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான ஆற்றலை தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறை பற்றுடன் கொண்டு வரும் பலிபொருள்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியில் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியர் ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியில் கலந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் தேவைகளை நீர் உடனிருந்து கவனித்திற்கொள்ளும். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்து காப்பாராக. உமது வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான ஆற்றலை தருவாராக. பாலன் இயேசு உமது வார்த்தைகளை வாழ்வாக்குவதன் வழியாக வருகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தந்து அவர்களை வழி நடத்துவாராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற இறைவா, உமது வார்த்தைகளை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொண்டு நாங்கள் அறிந்த உம்மை அடுத்தவருக்கு அறிவித்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உமது வார்த்தைகளை வாழ்வாக்குகிறவர்களாக நாளும் எங்களின் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகருகின்ற மனிதர்களாக இருப்பதற்கான ஆற்றலை தந்து இந்த இனிய நாளில் எங்களை வழி நடத்தி அருளும் இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீர். நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசிகளை வழங்குவாராக. கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே,
நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.